ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டில் இருக்க லேடிஸ் யாராக இருந்தாலும் சும்மா இருக்காமல் நம்ம எதுனா ஒரு வேலை செஞ்சால் தான் டைம் பாஸ் ஆகும். எனி டைமும் டிவி பார்த்துட்டு இருக்க முடியாது இல்லையா? அதனால நம்மளோட வேலைகளை நம்மளே சின்னதாக நம்மளே சரி பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ஒரு சாரீ இப்போ வாங்கினீங்க அப்படின்னா அது வந்து 6.5 மீட்டர் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது வந்து கரெக்டான அளவுன்னு அர்த்தம். நம்ம வந்துட்டு இப்போ சாரீ நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம். கொஞ்சம் லீனாக இருக்கவங்களுக்கு எந்த சாரீ எடுத்தாலுமே கரெக்டாக இருக்கணும். கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கவங்களுக்கு வந்துட்டு எப்படின்னா சாரீ வந்து பத்தாத மாதிரி இருக்கும். அதனால நம்ம பத்தாத சாரீக்கு எப்படி நம்ம கிளாத் அட்டாச் பண்ண போகிறோன்றது தான் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு நம்ம சாரீ வாங்கிட்டு வந்ததுமே என்ன பண்ணணும்னா, மெஷர்மெண்ட்டு டேப் எடுத்துகிட்டு அது நம்ம ஒரு 5.5 மீட்டர் சாரீக்கு இருக்குதா, ப்ளவுஸுக்கு தனியாக கிளாத் அதில் இருக்குதான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், இது போல் நம்ம செக் பண்ணி எடுத்துக்கலாம். டேப் வச்சு நீங்கள் வந்து செக் பண்ணும்போது ஒரு இன்ச்சு டேப் சைடு வந்து பாருங்கள், 100 வரைக்கும் வந்துச்சுன்னா அது 1 மீட்டரு. அதுபோல் நீங்கள் 5.5 மீட்டர் வரைக்கும் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். என்னோடய சாரீ வந்துட்டு 4.5 தான் இருந்தது. ஸோ நான் அதனால் கிளாத்து நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது வந்து ஒரு 1.25 மீட்டர் அளவுக்கு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், இந்த கிளாத்தையும் நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். எவ்வளோ இருக்குதுன்னு காமிக்க போகிறேன் பாருங்கள். 1.25 அளவுக்கு இருக்குதா? எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா இதோட நீளம் அகலம் எல்லாத்தையுமே நம்ம சாரியில் வச்சு பார்க்கணும். சாரியில் வச்சு பார்க்கும்போது அகலம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், அளந்து பார்த்து செய்யுங்க. நீங்களாக கட் பண்ணிடாதீங்க. அப்புறம் வந்து கிளாத்து வாங்கிட்டு வேஸ்ட் ஆகிடும். ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான். சாரீ பத்தலைன்னு சொல்லிவிட்டு சும்மா பீரோலே வச்சிடாதீங்க. இது போல் கிளாத்து ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் கட்டிக்கலாம். தாராளமாக சூப்பராக இருக்கும். உள்றக்க இந்த நம்ம ஜாயின் பண்ணுற கிளாத்து உள்ற வச்சு நம்ம கட்டுறதுனால வெளியில் இந்த கிளாத்தெல்லாம் தெரியாது. பயப்பட வேணாம். இந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக அளந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்து என்கிட்ட பாருங்கள், இவ்வளோ இருக்குது. இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? நல்ல சிசராக வச்சு கட் பண்ணி எடுங்க. அப்போ தான் கிளாத்து வந்து நேராக கட் பண்ணி இது போல் வரும். பார்த்திங்களா, நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். அந்த கட் பண்ண கிளாத்து வந்து இந்த எட்ஜஸ் வந்துட்டு அப்படியே விட்டுறாதீங்க. அதை நம்ம எப்படி மடித்து அடிக்கிறதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த கிளாத் நம்மளுக்கு இனிமேல் தேவைப்படாது, கட் பண்ணது. அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு இந்த கிளாத்தில் வந்துட்டு எட்ஜஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து நூலாக பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம கிளாத்தை வந்து மடித்து வச்சுட்டு பாருங்கள், இது போல் ஒரு பக்கம் ஒரு சைடு டர்ன் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு டர்ன் பண்ணுங்கள். டர்ன் பண்ணிட்டு நல்லா மடித்து விட்டுட்டு பாருங்கள், நல்லா பார்த்துக்கோங்க. இது போல் தான் நீங்கள் ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அடிச்சிடக்கூடாது. அந்த எட்ஜஸ் வந்து உள்றக்க போகணும். அது மாதிரி நம்ம உள்ற மடித்து விட்டுட்டு நம்ம இது ஒரு ஊசி வச்சுட்டு குத்தி வச்சுக்கலாம். ஊசியோடு வந்து மிஷினில் வச்சு தச்சிடாதீங்க. அப்புறம் வந்து அதோட நீடில் வந்து உடஞ்சிரும். ஸோ நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஊசியை நம்ம எடுத்துடலாம். பார்த்தீங்களா, இப்போ வந்து கரெக்டான நீங்கள் சேஃபுக்கு வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக அந்த கிளாத்தை வந்து மடித்து விட்டுட்டு தைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஒட்டு மொத்தமாக நம்ம கரெக்டாக மடிச்சிருவோன்னு சொல்லிவிட்டு அடிச்சிடாதீங்க. அது வந்து கோணலாக போயிடும். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இப்போ தையல் தைக்கும்போது ஃபாஸ்ட்டாலாம் ஒரே இதாக அடிச்சிடாதீங்க. பொறுமையாக தைச்சா தான் நம்மளுக்கு தையல் நீட்டாக வரும். இல்லை அப்படின்னா நம்ம பிரிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால தான் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பொறுமையாக 1 பை 1 செய்யுங்க. அது வந்துட்டு அந்த கிளாத்து வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபாஸ்ட்டாக அடித்து விடலாம். நான் கொஞ்சம் எனக்கு அடிக்க தெரியும் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் ஸ்பீடாக அடித்து வரேன். அந்த கிளாத்தை மடித்து விடுங்க. ஒரே லெவலுக்கு மடித்து விடுங்க. ஒரு சைடு பெருசாக ஒரு சைடு சின்னமாக அந்த மாதிரி பண்ணிடாமல் கரெக்டான லெவலுக்கு மடித்து விட்டிங்களா, இந்த பாருங்கள், இந்த மாதிரி நான் அழகாக அடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் கரெக்டான. அது வந்து நீங்கள் அடித்ததுக்கப்புறமா அந்த கிளாத்தை சாரியில் வச்சு இப்போ ஜாயின் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து சாரியில் வச்சு ஜாயின் பண்ணும்போது அது லாக் போட்டுருங்க. மிஷினில் லாக் இருக்குது, அதனால் ஃபஸ்ட்டு லாக் கொடுத்துட்டு இந்த நூல் வந்து பிரியாத மாதிரி நல்லா லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இது போல் மெதுவாக வச்சுட்டு அடித்து விடுங்க. பார்த்தீங்களா, கொஞ்சம் நீங்கள் கிளாத்தை கொஞ்சம் லூஸ் விட்டாலும் கொஞ்சம் அந்த கிளாத்து கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கும். ஒரு மாதிரி தையல் வந்து சுருங்கின மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம பிடிச்சிட்டு மெதுவாக பொறுமையாக இது போல் ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணி இது போல் விட்டுட்டு கிளாத்து முடிச்சதுக்கப்புறமா படிமான தையல் போடுறோம். அதுதான் பாருங்கள், படிமான தையலுங்கிறது நம்ம தையல் போட்டதுக்கப்புறம் மேலாப்பில் சாரியை மேலாப்பில் எடுத்துகிட்டு 2 திருப்பி ஜாயின் பண்ணுறது. இல்லைனா அது வந்து ஸ்டிச் பண்ண மாதிரி நம்மளுக்கு தெரியாது. ஃபைனலாக நீங்கள் வந்து ஒரு லாக் போட்டுருங்க. அப்போ தான் நூல் பிரியாமல் இருக்கும். கட் பண்ணி எடுத்துக்கலாம். கிளாத்தை அவசரப்பட்டு எடுத்துடாமல் பொறுமையாக எடுங்க. சாரியை பொறுத்த வரைக்குமே நம்ம கொஞ்சமாக எதனா மிஸ்டேக் பண்ணிட்டா கூட மிஸ்டேக்காக போயிடும். அதனால தான் இந்த மாதிரி நீட்டாக அடிங்க. உங்களுக்கு வந்து இப்போ எனக்கு 1.25 மீட்டர் வேணாம், எனக்கு 1 மீட்டரே போதும் அப்படின்னா இன்னும் கொஞ்சமாக மடித்து இது போல் மடித்து அடிச்சிக்கலாம். இந்த ஸ்டார்டிங்லேயும் எண்ட்லேயும் வந்து நீங்கள் லாக் போட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.